வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி வந்து டிக்கெட் டு ஃபினாலேயில் ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்து முடிஞ்சிச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அருண் வந்து கரெக்டாக போய் அவர் ஃபேஸ்லேயே அந்த கை வச்சுருப்பார். ஸோ நிறைய ரூமர்ஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. அருண் வந்து ஏமாற்றிட்டார், அருண் வந்து அன்ஃபேராக விளாண்டார் அப்படி இப்படின்னு. ஸோ எப்படி இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக கண்ணில் வந்து கூகுள்ஸ் போட்டிருப்பாங்க, அதுவே உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஸ்விம் பண்ணும்போது போட்டிருப்பாங்க, தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. சுற்றி பிளாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அது குனிஞ்சா கூட கண்ணு தெரியாது. அதுக்கு மேலே பிளைண்ட் போல்டு வேறு போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு போய் ஒருத்தர் ஏமாற்றி தொடுறாருங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக அது வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் கரெக்டாக போய் தொட்டுட்டார். அது லக்கோ என்னமோ டேலண்ட்டோ தெரியல, அது கரெக்டாக போய் தொட்டுட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்திருப்பார், ராணவும் அருண் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வாழைப்பழம் ஊட்டி விடுற டாஸ்க் இருந்திருக்கும் தெரியுங்களா, பார்த்துருப்பீங்க, அது க்ராசரி டாஸ்க்காக. ஸோ அதில் போய் அவர் வந்து ஒரு 3 தடவை போய் கரெக்டாக தர்சிகாவுக்கே ஊட்டி விட்டுருப்பார். ஸோ கரெக்டாக போய் ஊட்டி விட்டுருப்பார். தர்சிகாவுக்கே கரெக்டாக 3 தடவை ஊட்டி விட்டுருப்பார். தப்பாக ஊட்டி விட்டாலும் கரெக்டாக ஒரு ஆளுக்கே ஊட்டி விட்டுருப்பார். ஸோ அந்த மாதிரி இவர் கரெக்டாக அந்த ஸ்டாண்டில் போயிட்டார் அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு அது இங்கே நடந்திருக்கு. மற்றபடி இதில் ஏமாத்துறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி பார்த்தாலும் அவங்க பிக் பாஸ் பார்த்துட்ருக்காரு, கண்டஸ்டன்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க விடுவாங்களா ஏமாத்துறதுக்கு? ஸோ அவங்க பிக் பாஸ் மித்தபடி எல்லாருமே விட்டாலும் கண்டஸ்டன்ட் விட மாட்டாங்க. ஸோ இங்கேருந்து டிவியில் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று பொருளை கிளப்பி விடுறது. ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து வின் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் வந்து அடுத்தவங்களை வந்து இந்த மாதிரி தவறான செய்தி வந்து பரப்புறது எந்த அளவுக்கு கீழ்த்தரமான செயல் எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் வந்து விசால்கிட்ட வந்து நேற்று வந்து ஒரு தவறான செய்தி வந்து பரப்பியிருப்பார். அதாவது பரப்பியிருக்கிறத விட தெரியாமல் சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணாலும் அவங்க வந்து விஜய் சேதுபதி பக்கத்தில் போய் நின்று நிற்பாங்க. ஸோ இந்த சைடு ஃபைனலிஸ்ட், இந்த சைடு வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினவங்க வந்து நிற்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அது தப்பாக சொல்லியிருப்பார். அது இன்றைக்கி வந்து கிளாரிஃபை பண்ணிட்டார். அதாவது வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து டிக்கெட் வாங்குறவங்க வந்து அந்த ஃபைனலிஸ்ட்டில் 5 பேரில் ஒருத்தவங்க தான். ஆனால் அங்கே போய் நிற்கிறவங்கெல்லாம் ஸ்டேஜில் நிற்கிறவங்கெல்லாம் கிடையாது. ஸோ அந்த 5 பேரில் ஒருத்தவங்க தான் அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் நடந்துச்சு. மித்தபடி அருண் வந்து அன்ஃபேராக விளாண்டார், ஏமாற்றி விளாண்டார் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம். ஸோ பிஆர் ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ராணுவுக்கு வந்து சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. சௌந்தர்யா வந்து எப்பா இனிமேலாவது ராணுவோட அம்மா அப்பா ஹாப்பியாக இருப்பாங்கடா அப்படிங்கிறத மாதிரி சொன்ன விஷயம் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சௌந்தர்யா போய் ராணுவ மூஞ்சில் போய் வச்சுருப்பாங்க கரெக்டாக அந்த இதில். ஸோ ராணுவுக்கு வந்து செம்மலுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ ஃபிசிக்கலாக விளாட முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் இன்றைக்கி செம்மையாக விளாண்டான். அந்த கிராசரி டாஸ்கில் பலூன்லேருந்து காற்று இறக்கிறதா இருந்தாலும் ராணுவ தான் செம்மையாக விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஸோ ராணுவ ஆல்சோ டிசர்வ்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பார்க்கலாம்.